அப்போ யாரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னா, யாக்கோபின் தேவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. யாக்கோபின், நான் தான் பாச மிஸ்டேக் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன், என்கிட்ட நிறைய தவறு இருக்குது, நான் அந்த அளவுக்கு ஜெப வீரன் அல்ல, நான் அந்த அளவுக்கு விசுவாச வீரன் அல்ல, நான் அந்த அளவுக்கு ஒரு குணசாலி அல்ல, நான் கோவப்படாதவங்க அல்ல, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்கிறேன். ஆனால் நம்பர் 1, முதலாவது யாக்கோபுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அப்படின்னா பெரிய பிரச்சனையில் உன் கூட வந்து நீ அதை எப்படி பண்ணுவேன்னா, ரொம்ப இதுவரைக்கும் நீ பார்த்த அத்தனை பிரச்சனையிலையும் இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த பிரச்சனையில் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் நீ சந்திச்ச அத்தனை பிரச்சனையும் வருத்தத்தோட நீ கடந்திருப்ப. ஆனா இப்ப நீங்க கடக்க போற பிரச்சனை இனி வருத்தமே இல்லாம லகுவாய் கத்தர் எகிப்திற்கு கொண்டு போக போறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த தீமையானாலும் கத்தர் இடையிலே அந்த தீமை கத்தர் முறித்து போடுவார். யாரும் நமக்கு தீமை செய்ய முடியாது. அதைத்தான் யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு மரணத்திற்கும் ஒரு அடி தூரம், ஒரு அடிக்கு முன்னாடி பட்டயம் இருக்குது, ஒரு அடிக்கு முன்னாடி எதிரி இருக்கிறான், ஒரு அடிக்கு முன்னாடி தான் சோதனை வித்தியாசமா இருக்குது. ஆனா தாவீதை தொட முடிஞ்சிருச்சா? இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேர், நீங்க நம்ம யாரு தெரியுமா? நம்ம மரணத்தையே ஜெயிச்சவங்க. நீங்க மரணத்தையே ஜெயிச்சவங்க. உங்க பக்கத்துல இருந்த மரணத்தை ஜெயிச்சவங்க. நீங்க உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்தவங்க செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். ஆனா அந்த சேர்ல நீங்க உட்கார்ந்தீங்க, அந்த மரணம் உங்களை சாகடிக்க முடியல, நீங்க உயிரோட இருக்கிறீங்க. ஆமென். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு